200 தொகுதிக்கு மேல நிக்கணும்னு நினைக்கிறாங்க. நிக்கிறாங்க. இப்ப திமுக கூட்டணி பிரச்சனையிலே வந்து இப்ப இவங்க எல்லாம் வெளியில போறேன்னு சொல்லிட்டு இல்ல நாங்க வந்து சீட் அதிகமா கேட்கறோம் குறைஞ்சு கொடுக்கறதுக்கு போது இவங்க எப்படி சரி ஏத்துப்பாங்க? 200 தொகுதிக்கு மேல நிக்கிறது எப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோட இவங்க 200 நிற்பாங்க. 200லாம் நிற்க முடியாதுங்க. அப்போ இப்போவே 6 கொடுத்ததுக்குள்ளே கடுப்பில் இருக்காங்க. சிபிஎம் எல்லாம் கொன்றுவான்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க மாநாட்டில் சண்முகத்துக்கு. சிங்கிள் டிஜிட்னா வெளியே வந்துடணும், அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சிங்கிள் டிஜிட் வெளியே வந்துடணுன்றது இப்போ இன்னொரு சாய்ஸு தாவேகா இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ சும்மா போய் ஒரு 7 இடத்துக்கு நம்மளாக நின்றுக்கலாம்பா. ஒரு 20 இடம் கொடுத்தாங்கன்னா கம்மு நின்று நம்ம வாட்டில் ஏதாவது பண்ணலான்னு கூட போயிடலாம். ஒன்றுக்கு போகுது இல்லை, ஒன்றை விட்டு நாங்கள் வெளியே வரோம்ல அந்த மாதிரி. அப்போ இந்த பிரச்சனைக்கு தான் திமுக பயந்து போய் கனிமொழியை காங்கிரஸை தலைவரை அட்மிட் பண்ணுறதுக்கு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து இந்த இந்த விவகாரத்தில் நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் ஸ்டாலினுக்கு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ராகுலை திருப்திப்படுத்தணும், இல்லாட்டி ராகுல் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை தாவேகா அனுப்பிச்சோன்ற பயத்தில் கனிமொழியை அனுப்பிச்சு சமாதானப்படுத்துகிற வேலையை பண்ணுறாரு.